இந்த பட்டியலின மக்களுக்கான எதிரான வன்முறைகள் வந்து அதிகமா பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லப்படுது. இது நேத்து திமுக மேடையில நாகப்பட்டினத்திலேயே வந்து நடந்திருக்கு. அவர் வந்து ஒரு ஃபங்ஷன கொண்டாடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. பொங்கல் விழா சிறப்பு பரிசு வழங்குற மாரி ஒரு விஷயத்த ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனா, அவர் கூட்டத்துக்கு யாருமே கலந்துக்கல. அவரே வந்து புலம்புறாரு. நான் பட்டியலின மக்களை சேர்ந்தவன். எனக்கு வந்து சுத்தமா மதிப்பில்ல அப்படின்னு சொல்லி மேடையில உட்கார்ந்து புலம்புறாரு. திமுக மேடையில உட்கார்ந்து. எந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு திமுக இப்படி கையாள வாய்ப்பு இருக்குமாண்ணே? இதுக்கு முன்னாடி இது மாரி கையாண்டுருக்காங்களா? ஏகப்பட்டது நடந்திருக்குங்க. அதிமுகலும் இப்படி ஒரு தடவ நான் நடந்தப்ப சொல்றது தான் இந்த கலைஞர் ஆட்சியில இதுக்கு முன்னாடி இந்த மாரி நடந்திருக்கு. கலைஞர் ஆட்சியிலே நடந்ததுன்னா, இப்போ உங்களுக்கு தறிகெட்டு போயிருக்கு. ஏம்மா எனக்கு இவங்க என்னென்ன இருக்கு. இப்போ அமைச்சர்களே ஜாதி பெருமை பேசிக்கிட்டு பேசுற அளவுக்கு போயிட்டாங்க. அவங்க கூட்டத்தில கலந்துக்கிறாங்க. கனிமொழியே போய் கலந்துக்கிறாங்க. அதனால இங்க அதெல்லாம் ஏன் இவரு நம்ம அவர் பேர் என்ன? அ மீச இதுல இருக்காரே, திகால சுப வீரபாண்டி. சுபவீரபாண்டி அவர்கள் இதுல கலந்துக்கிறாருன்னு தகவல் வருது. வர ஆரம்பிச்சுட்டு. அவங்க சமூகம் சார்ந்ததுல கலந்துக்கிறாரு. பொண்ணு எடுக்கிறது அவங்க இதுல எடுத்திருக்காருன்ற மாரி. அப்போ இந்த இதெல்லாம் வெளியில பேச்சு, உள்ளூர வந்து அந்த ஜாதி அமைப்புகள தாண்டி இவங்களால வர முடியலன்னு. அப்ப தான் ஜாதி சுயபெருமை பேசுறவங்க பட்டியலின மக்களை எப்படி பார்ப்பாங்க? கட்சியா இருந்தாலும் சரி. ஏன் ஆராசாக்கு எதிரான கேள்வியிலேயே அவரால என்ன பதில் சொல்ல முடியுது? அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன? ஏன் பெரம்பலூர் பொது தொகுதி ஆன பிறகு நீலகிரி தனி தொகுதிக்கு வந்தீங்க? அதான் கேள்வி. அப்ப சொன்னது கலைஞர் என்ன அங்க சொன்னாருன்னு. இப்ப தாத்தாங்க. இப்ப வந்து இது சொல்றாரு. பூர்வகுடி மக்களை பாதுகாக்கிறதுக்காக அங்க போனாராம். இல்லண்ணே அவங்க தாத்தா வந்து சிறுங்கிலிருந்து வந்து அங்க போய் இருந்தாராம். அதான் அதனால அங்க பூர்வகுடி மக்களுக்காக அவர் போறாராம். போறாங்க. அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே நீங்க ஒருத்தர் பையன கோயிலுக்குள்ள போயிட்டான்னு ஒரு இந்த ஆட்சியுடைய ஆரம்பத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. திமுககார் ஒருத்தர் எல்லாரும் முன்னாடி வச்சு திட்டி அடிப்பாரு. ஆமா. அவர் மேல என்ன நடவடிக்கை வந்தது? இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். ஏன் நம்ம சொல்ல இந்த குற்றச்சாட்ட. திருமாவளவன் தான் அதிகமா அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு. மௌனமா மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்காரு. எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு இது. இன்னொன்னு திருமாவளவனை பத்தி இவர்களுடைய பார்வை என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அவர்கள் கொடுமைகளுக்கு எதிராக ஒரு இயக்கம் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுற தலைவரை ஜாதி தலைவர்ன்றார் சொல்றாரு. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிக்க கூட கூடாது. அப்படிதானே எண்ணம். அது மாதிரி நிக்கிறனால நீயும் ஜாதி தலைவர். பாதிக்கப்படுறவன் தனக்காக உரிமைக்கு போராடினா அவனையும் கொண்டு போய் ஜாதி சிம்பிளுக்குள்ள அடைக்கிறான். அடைக்கிறது. இதுக்கு இன்ன வரைக்கும் திருமாவளவன் பதில் சொல்லல. இப்போ வரைக்கும் ஒண்ணுமே வரலண்ணே.